Hi aspirant, welcome to our YouTube channel Marked Officer. This is Antarasi. நம்ம இப்போ டெய்லி 10 ஹிந்து வெகாப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மளோட டெய்லி 10 ஹிந்து வெகாப்ஸ் இந்த டெய்லி 10 ஹிந்து எடிட்டோரியல் வெகாப்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்குள்ளே தான் வரும். நீங்கள் ப்ரீவியஸ் டேயோடதை மிஸ் பண்ணிட்டீங்க, பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்குள்ளே போயிட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு பிளேலிஸ்ட்டும் போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்டோட நேம் என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷனல் ரீசனிங் கோர்சஸ் ஃபார் ஆல் பேங்க் எக்ஸாம். இந்த பிளேலிஸ்ட்குள்ள ரீசனிங்கில் கேட்கப்படுற எல்லா டாபிக்குமே ஒரு வீடியோவாக போட்டிருப்போம். அந்த வீடியோவில் நியூ ட்ரிக்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் எல்லாமே இருக்கும். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அந்த ரீசனிங் செக்ஷனை சால்வ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்பெஷல் ஒரு பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரிலிம்ஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின். இந்த பிளேலிஸ்டில் எந்த மாதிரியான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர், ரெக்டாங்குலர், ட்ரையாங்குலர், அதுக்கப்புறம் பர்சன் சிட்டிங் இன்சைட் அண்ட் அவுட் சைட், இந்த மாதிரி காம்பினேஷனில் உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஒரு வீடியோலையும் 3 பசில்ஸ் சால்வ் பண்ணுவாங்க. Basically focused on the prelims examination. You can get new ideas and tricks from this video. Okay, நம்மளோட ஃபர்ஸ்ட் வேர்ட்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா contingent. பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் அட்ஜெக்டிவாக சொல்லலாம். ஸோ இப்போ நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், அந்த இன்சிடெண்ட்க்கு நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். இந்த கேர்ள் இருக்காங்க, இந்த கேர்ள் டீ கப் எடுத்துகிட்டு வராங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது தற்செயலா அவங்களோட டீ கப் கீழே விழுந்துடுது. இதை என்னன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடென்டல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தற்செயலா நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம கண்டிஜென்ட் அப்படின்ற மாதிரி வேர்டை யூஸ் பண்ணலாம். இனிமே இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் உங்களுக்கு நடக்கும்போது இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆண்டனிம் ப்ரெடிக்டபிள், தமிழில் தற்செயல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் ரிஜனிங். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்பில் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இமேஜ் பாருங்க, ஒரு கிங் இருக்காங்க. கிங்கோட அவங்களுடைய முக்கியமான வேலை என்னவா இருக்கும்? நாட்டை கவர்ன் பண்றது, ஓகேவா, ஆள்றது. அவங்க தான் அட்மின் மாதிரி, அவங்க ஒரு பெரிய டெசிஷன் எல்லாம் எடுப்பாங்க. ஓகேவா, ரெஜனிங் அப்படின்னா கவர்ன் அப்படின்னு சினானிம்ல சொல்லலாம். ஆண்டனிம் டாமினேஷன், தமிழ்ல ஆட்சி செய்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட்க்கு போகலாம். அஸ்யூஏஜ். பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல வேர்ப்ல சொல்லலாம். இந்த இமேஜ் பாருங்க, இந்த இமேஜ்ல ஒரு கேர்ள் இருக்காங்க, ஒரு பாய் இருக்காங்க. அந்த கேர்ள் இவங்க மேல கோவப்பட்டு திரும்பி நிக்கிறாங்க. ஓகேவா, இப்ப அவங்களோட கோபத்தை கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அவங்கள சமாதானப்படுத்தணும். ஸோ சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். சினானிம்ஸ் ரிலீவ்ட், ஆண்டனிம்ஸ் அக்ரவேட். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் மால்ஷியஸ். பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல எட்ஜெக்டிவ்ல யூஸ் பண்ணலாம். இங்க ஒரு இமேஜ் இருக்கு, இவன் என்ன பண்றான்? திருடுறான், அமௌண்ட்டை திருடுறான். ஓகேவா, இதனால என்ன நடக்கும்? லாஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்லலாம்? தீங்கு விளைவிக்கிற ஒரு விஷயமா சொல்லலாமா? ஸோ இதான் இதோடைய தமிழ் மீனிங். சினானிம் ஹார்ம்ஃபுல், ஆண்டனிம் பெனவலண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட்க்கு போகலாம். வல்னரபிலிட்டி. பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன்ல யூஸ் பண்ணலாம். இவனுடைய போஸ்டர் அண்ட் கெஸ்டர் எப்படி இருக்கு? யாரையோ அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இவன் அவங்கள அடிச்சா அவனுக்கு அது பாதிப்பு தானே. தமிழ்ல இதோட மீனிங் இதுதான். ஏதோ ஒரு விஷயத்தை அஃபெக்ட் பண்ணுது, அதனால ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இதோட ஆண்டனிம் இன்வயாபிலிட்டி, தமிழ்ல பாதிப்புன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட்குள்ள போயிடலாம். ஸ்டாண்ட் அலோன்.
பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல adjectiveனு சொல்லலாம். இதோட synonym to function alone. ஒரு விஷயத்த நீங்க தனிச்சு செய்யறது. ஆஹ் தனித்தன்மையுடைய, இவனுக்கு இந்த விஷயம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ எக்ஸ்பர்டைஸ் இன் பர்டிகுலர் திங். ஆண்டனிம் attached, தமிழ் மீனிங் தனித்த. இந்த வேர்டை பாருங்க, இன்காம்ப்ரிஹென்சிவ். இன்காம்ப்ரிஹென்சிவை நம்ம பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல adjective-ஆ யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அவன்கிட்ட ஒரு விஷயத்த, ஒரு மெசேஜை சொல்லணும். ஹாய் ஹலோ அப்படின்றத நீங்க சொல்றீங்க. அவன்கிட்ட எப்படி சொல்றீங்க அப்படின்னா, ரிவர்ஸ்ல ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அவன்கிட்ட சொல்றீங்க. ஈவன் அது ஹாய் ஹலோவா இருந்தாலும் டக்குன்னு நீங்க அந்த ஸ்பான்டேனியஸா அந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லும்போது he can't understand it, right? So that means impossible to understand what you are saying. அதான் இந்த வேர்டோட மீனிங். ஆண்டனிம் அண்டர்ஸ்டாண்டபிள், புரிந்து கொள்ள முடியாததை வந்து இன்காம்ப்ரிஹென்சிபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் கசாண்ட்ரா. பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல நவுன்ல யூஸ் பண்ணலாம். இந்த இமேஜ் பாருங்க, இந்த கேர்ளு அவங்களோட ஃபேஷியல் ரியாக்ஷன், அவங்களோட கெஸ்டரை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கு? இவங்க எதோ நினைச்சு வருத்தப்படுறாங்க. ஸோ கவலைப்பட்டு இருக்காங்க. அதோட மீனிங் தான் கசாண்ட்ரா. ஓகேவா? ஆண்டனிம் ஆப்டிமிஸ்ட், தமிழ்ல கவலைன்னு சொல்லலாம். கிளிச். நெக்ஸ்ட் வேர்ட் கிளிச். கிளிச்ன்றதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா தடுமாற்றம்னு சொல்லலாம். பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல நவுன்ல யூஸ் பண்றோம். சினானிம் ப்ராப்ளம், ஆண்டனிம் சொல்யூஷன். ஏதோ ஒரு ப்ராப்ளம், நீங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்காக ஏதோ ஒரு தடங்கள் வருது இல்லையா? ஸோ அதை நம்ம கிளிச்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்டுக்கு போகலாம். மினுக்குலஸ். பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல adjective. சினானிம் என்னன்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால். ரொம்ப குட்டியா இருக்க ஒரு விஷயத்த வந்து நம்ம மெனிகுலஸ்னு சொல்லலாம். உங்க வீட்டில் ஏதோ ஒரு பூச்சி ஏதோ ரொம்ப குட்டியா ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த வேர்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஆண்டனிம் வந்து ஹியூஜ், தமிழ்ல மிக மிக சிறியதான. Thank you all. Thank you for watching this video. We will see in a next video. And if you not subscribed to our YouTube channel, please subscribe. Bye.